Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு சாரியோட ப்ளவுஸ் டிசைன் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து சாரியோட ப்ளவுஸ்ல ட்ரேஸ் பண்றதுல இருந்து காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக இன்னைக்கு ட்ரை பண்றேன். இதான் சாரி உடம்பு ஃபுல்லா கிரீன் கலர்ல இருக்கு. ரெண்டு சைடும் வேற வேற பார்டர் இருக்கு. ஒரு பார்டர் ரெட் கலர்ல இருக்கு, இன்னொரு பார்டர் பிங்க் கலர்ல இருக்கு. அண்ட் பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கு. பிளெயின் தான், அதுவும் பல்லு வந்து இந்த எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ பிளவுஸுமே வந்து எல்லோ கலர்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் இதுல வந்து நெக் மெஷர்மெண்ட்ஸ், ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டெய்லர் கிட்ட மார்க் பண்ணி வரைஞ்சு வாங்கிட்டேன். இதுல ட்ரேசிங் மட்டும் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். ஏன்னா மார்க்கிங்ல நான் அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை, அதனால நான் வந்து மார்க் பண்ணல. டெய்லர் கிட்ட இந்த மாதிரி நெக் வரைஞ்சு வாங்கிட்டேன். நெக் வந்து இந்த இடத்துல வருது, ஃப்ரண்ட் நெக் இந்த இடத்துல இருக்கு, ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இது மேலே நம்ம என்ன டிசைன் போட போறோம், அதை எப்படி ட்ரேஸ் பண்ண போறோன்றதை காட்டுறேன், பார்ப்போம். இப்போ நெக்குக்கு வந்து நான் இந்த மாதிரி டிசைன் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே. இந்த கிளி டிசைன் வந்து ஏற்கனவே போட்டது தான். ஸோ இந்த கிளி, இந்த கொடி, இது எல்லாமே வந்து எட்டு ட்ரேசிங் இருந்தது. ஸோ இந்த நெக் அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்போ என்ன பண்ணுவேன்னா, நெக் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவை வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர்ல இருக்க வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைனை வந்து ஆல்டர் பண்ணுவேன். நான் இந்த டிசைன் ஏற்கனவே போட்டது போட் நெக்ல போட்டிருந்தேன். பட் இவங்க கேட்டது நார்மல் நெக்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நார்மல் நெக் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு கிளி வர மாதிரி போட்டுட்டு, கிரீன் சாரி அப்படிங்கிறனால கிளி சூஸ் பண்ணாங்க. கிளி போட்டுட்டு சைடில் ஃபுல்லாக கொடி அண்ட் லீவ்ஸ் இது எல்லாமே வரைஞ்சிட்டேன். அண்ட் இந்த இடத்துல ஷோல்டர் வருது பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் கிட்ட வந்து கட் ஒர்க் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ஸ்லீவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எல்போ ஸ்லீவ் இல்லையா, ஸோ அதனால ஸ்லீவோட சென்டரில் ஒரு சின்ன ஓவல் ஷேப் வருது. அந்த ஓவல் ஷேப் வந்து ஃபுல்லாக கட் ஒர்க்ல ஃபில் பண்ணிட்டு அதோட நடுவில் வந்து ஒரு கிளி போட போகிறோம். இந்த மாதிரி அந்த கட் ஒர்க்குக்கு நடுவில் ஒரு கிளி வர மாதிரியும், அந்த ஓவல் ஷேப்பை சுற்றி வந்து ஒரு கொடி, ஒரு ஃப்ளவர் கொடி அந்த மாதிரி சுற்றி வர மாதிரி. ஸோ இந்த எல்போ ஃபுல் ஸ்லீவுக்கு, எல்போ ஸ்லீவுக்கு இந்த டிசைன் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்லீவோட சென்டர் இந்த இருக்கு, ஷோல்டர்ல இந்த சென்டரிங் இருக்கு. நம்ம ட்ரேசிங்ல வந்து சென்டர் இந்த இருக்கு. ஸோ இந்த சென்டரும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல தான் போட போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்பன் பேப்பர். இப்போ இது எல்லோ கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் வந்து கார்பன் வந்து டார்க் கலர் எடுத்திருக்கேன், அதாவது எல்லோ கார்பன் எடுத்திருக்கேன். இதில் ஒயிட் கலர் ட்ரேசிங் போட்டால் அவ்வளோ எடுப்பாக தெரியாது, அதனால எல்லோ எடுத்திருக்கேன். அடியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இந்த சைட்ஸ்லாம் பின் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து உட்காந்தா ஒரு ட்ரேசிங் ஃபுல்லாக முடிப்பேன், அதனால நான் பின் அவ்வளோ பண்ண மாட்டேன், அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓவல் ஷேப் போட போகிறேன். கொஞ்சம் தூரம் போட்டுட்டு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க, நமக்கு அந்த ட்ரேஸ் விழுகுதா, கரெக்டாக விழுகுதா. ஸோ அந்த ட்ரேஸ் விழுந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படியே போட்டுகிட்டே போகணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லீவில் ஃபுல்லாக ட்ரேசிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து கிளி வந்து இந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த ஸ்லீவுக்கு எப்படி போடணும் அப்படின்னா வந்து நம்ம ஆக்சுவலி வரைஞ்சது இந்த கிளி தான் இப்போ இதில் வரைஞ்சிருப்போம், இந்த பக்கம் திரும்பின மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்லீவ் போடும்போது அதை ரிவர்ஸ் பண்ணிக்கணும், பேக் சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேசிங் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்போ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்லீவு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி இந்த ஷோல்டர் சென்டர் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளி இந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அடியில் கார்பன் வச்சுட்டு ட்ரேசிங் ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து பேக் நெக்கில் நம்ம எப்படி வரைய போகிறோங்கிறதையும் காட்டுறேன். நம்ம ஏற்கனவே காட்டினோம் இல்லையா, அந்த ட்ரேஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இந்த அளவை வச்சு தான், இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவை வச்சு தான் இந்த நெக் அளவு இதில் ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் பேப்பரை. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அடியில் கார்பன் போட்டு ட்ரேசிங் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் வருது கார்பன் பேப்பர். இந்த கேப்புக்கு கார்பன் பேப்பர் பத்தலை. ஸோ இதை முடிச்சுட்டு பேப்பர் மூவ் பண்ணாமல் மறுபடியும் ட்ரேசிங் பேப்பர் மட்டும் உள்ள நகட்டி வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதை எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். கைக்கு பண்ண மாதிரியவும் இப்போ ஃபர்ஸ்ட் கீழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸு கொடி எல்லாமே நம்ம வரைஞ்சிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேசிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. அதில் இது ஒரு மெத்தடு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த மெத்தட் தான். இங்கே வரைக்கும் ட்ரேசிங் முடிச்சிட்டோம். இந்த ஒரு ஃப்ளவரும் இந்த கொடி மட்டும் பண்ண முடியாமல் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பேப்பர் மூவ் பண்ணாமல் இந்த கார்பன் மட்டும் லைட்டாக மூவ் பண்ணிக்கணும். இப்போ இந்த லாஸ்ட் ஃப்ளவரும் கொடியும் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரேசிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஆனால் டிசைனிங் வந்து நான் இப்போ பண்ண முடியல, ஏன்னா வந்து ட்ரேசிங்க்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, வீடியோ பத்தாது. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ட்ரேசிங்கோட முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது வந்து சண்டே அந்த வீடியோ போடுவேன் நான். ஸோ அதுவும் பாருங்கள். இந்த பிக்சர், இந்த ட்ரேசிங் பிக்சர் வந்து பிளாகில் இருக்கும். தேவைப்படுறவங்க பிளாக்லேருந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி அதை மேக்ஸிமைஸ் ஒரு மினிமைஸ் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மேபி A3 பேப்பரில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். A3 பேப்பரில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமைஸ் ஒரு மினிமைஸ் உங்கள் நெக் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும் அதை. அண்ட் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சண்டே இந்த டிசைனிங் வீடியோ சண்டே வரும் நமக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.